ஹை ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரிவால்வ் கமாண்ட், ஸ்வீப், ஹெலிக்கல் ஸ்வீப் அண்ட் வால்யூம்ஸ் ஹெலிக்கல் ஸ்வீப். இந்த மூணு கமாண்டை பற்றி டீச்சர் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ரிவால்வ் கமாண்ட் வந்து ஆரம்பிக்கிறேன். இதில் நான் மட்டும் ஸ்கெட்ச் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இந்த சென்ட் லைன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனாமிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து மிரர் பண்ணிடுறேன். ஓகேவா? மிரர் பண்ணிக்க நான் இங்கே இருக்கிற டைமென்ஷன்ஸ் எதையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண விரும்பல. ஆல்ரெடி இருக்கிறபடியே அப்படியே ஃப்ரீயாக விட்டுறேன். இப்போ நான் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரிவால்வ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஸ்கெட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சது ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் ஆக்சஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வேரியபிள்ஸ் வந்து அவைலபிளாக எவ்வளோ டிகிரிஸ் வந்து அது வந்து ரொட்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 240 டிகிரி. 240 டிகிரிங்கிற போது நம்ம வந்து இந்த ரொட்டேஷன் வந்து 240 டிகிரியில் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகும். அப்படி இல்லை எனக்கு மேனுவலாக என்டர் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற போது நம்ம வந்து டேரெக்டாக வந்து இந்த ஆங்கிளை வந்து புல் பண்ணிக்கலாம் இந்த டாட்டை யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திக் அண்ட் ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த ரிவால்வ் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷெல் கமாண்ட் மாதிரி எனக்கு வந்து ஆக்டிவேட்டாக இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 5ல் இருக்குது. 5.98ங்கிற திக்னஸில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இன்னும் மைனஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 mm வந்து திக்னஸ் வந்து மாறிடுச்சு. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் வந்து 2 சைடுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து இந்த சைட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், இந்த சைட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரியும் நம்மளுக்கு வந்து அவைபிலிட்டி இருக்குது. எக்ஸ்ட்ரூடல் யூஸ் பண்ண மாதிரியே. ஓகேவா? வேரியபிள் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கேருந்து ஒரு எவ்வளோ டிகிரி வரைக்கும் ஆக்டிவேட் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு 2 டிகிரிலேயும் நம்மளால் அந்த கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இந்த ரிவால்வ் கமாண்டை. ஓகேவா? ஓகே. அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்வீப் கமாண்ட். ஓகேவா? இந்த ஸ்வீப் கமாண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 2 விதமான ப்ரொசீஜர் தேவை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ டிஃபைன் ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் கம்பல்சரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் செக்ஷனுங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கர்வேச்சர் கண்டினியூட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அந்த வேரியபிள் செக்ஷனுங்கிற ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும், டிஃபைன்டாக ஒர்க் ஆகும் கரெக்டாக. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்ராஜெக்டரி ரெஃபரன்ஸ் ஐட்டம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஐட்டம் வந்து கேட்குது. உங்களால் எதையுமே செலக்ட் பண்ண முடியாது. அதேமாரி வந்து எக்ஸ்ட்ரூடில் இருக்கிற ஆப்ஷன் மாதிரி உங்களால் வந்து ஒரு ஸ்கெட்ச் வந்து டிஃபைனாக எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக ஒரு வந்து ஸ்கெட்ச் டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்கெட்சில் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்கெட்ச் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம வந்து கான்ஸ்டன்ட் செக்ஷன் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ராஜெக்டரிங்கிற ஏரியாவில் வந்து செலக்ட் ஐட்டமில் வந்து நான் வந்து இந்த ஸ்கெட்ச் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு விசிபிள் ஆகிட்டுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 0.0ன்னு சொல்லிட்டு 2 சைடில் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிட்டுக்கு ஒரு கமாண்ட். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து இந்த எட்ஜ் வந்து நான் புல் பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறதுன்னு பார்க்க முடியுது. ஓகேவா? இது என்ன சொல்ல வருதுன்னா இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது வந்து ஒரு ரேஷியோ மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இது வந்து ஒர்க் ஆகிட்டுக்கு. ஓகேவா? டோட்டல் லென்த்துலேருந்து எவ்வளோ தூரம் நான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஏரோ தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இல்லை எண்டிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறது. ஓகேவா? ப்ளூ ஏரோ எங்கிட்டுக்கோ அந்த பக்கம் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? அதாவது நான் வந்து ஸ்கெட்ச் இந்த பக்கம் கார்னரில் க்ரியேட் பண்ணால் எனக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து இப்படி தான் பார்த்து வந்து ட்ராவல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஸ்கெட்சை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு இதை நான் வந்து 0க்கு வச்சிடுறேன். 0க்கு வச்சு நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செக்ஷனுங்கிற குரூப்புக்கு கீழே எனக்கு வந்து ஒரு ஸ்கெட்சுங்கிற கமெண்ட் வந்து ஆக்டிவேட்டாக இருக்குது. ஓகேவா? இதை நான் வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுறேன். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
ஒரு ஸ்கெட்ச் வந்து வரைய சொல்லும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்து எந்த சென்டர் பாயிண்ட்டை நான் டிஃபைன் பண்ணோம் அந்த ஏரியாவிலேருந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் வந்து வரைய சொல்லுது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் மட்டும் வரைகிறேன். இதுக்கு நீங்கள் டைமென்ஷன் நான் அதை டிஃபைன் பண்ண விரும்பல. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3D மாடல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து ஆரம்பித்து இந்த ஏரியா வரைக்கும் இந்த டியூபு மாதிரி வந்து ஒரு ஒரு டியூப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? 3D ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இந்த க்ரியேட் ஆகிறது எனக்கு வந்து இப்படி நார்மலாக க்ரியேட் ஆக வேணாம், எனக்கு வந்து இதிலே வந்து ஹாலோவாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திக் அண்ட் ஸ்கெட்சிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? உள்ளார வந்து ஹாலோவாக உங்களுக்கு வந்து டியூப் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வேரியபிள் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து மினிமம் வந்து 2 ஸ்கெட்ச் இல்லைனா 3 ஸ்கெட்ச் இல்லை 4 ஸ்கெட்ச் இல்லைனா 5 ஸ்கெட்ச் கன்ஃபார்மாக வேணும் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு அந்த வேரியபிள் செக்ஷனில் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்கெட்ச் அந்த ஸ்வீப் கமாண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் ஸ்கெட்சுங்கிற ஏரியாவுக்கு போய்ட்டு மறுபடியும் இதை டிஃபைன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கார்னரையும் நான் வந்து கோயின்சிடர் பண்ணிடுறேன். ஓகேவா? கோயின்சிடர் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேனை செலக்ட் பண்ணி நான் ஒரு ஸ்ப்ளைன் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ரேண்டமாக. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த லைனை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து இந்த லைனோட எட்ஜு தான் வந்து எனக்கு வந்து எண்டிங் பாயிண்ட், அதாவது பவுண்ட்ரி. இந்த எட்ஜை தாண்டி எனக்கு வந்து இந்த நான் க்ரியேட் பண்ண போகிற ஸ்ப்ளைன் வந்து போகக்கூடாது. அப்படிங்கிற போது எனக்கு வந்து ரொம்ப டிஃபைன்டாக எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த ஸ்ப்ளைனை செலக்ட் பண்ணி நான் மிரர் பண்ணிடுறேன். ஓகேவா? மிரர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இதே மாதிரி இந்த பக்கம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் ஸ்வீப் கமாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து இந்த லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ளைன். ஓகேவா? 3 ஸ்ப்ளைன் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் ஆர்ஜின்கிற ஏரியாவுக்கு போனான்னா எனக்கு வந்து இந்த ஸ்ப்ளைனை வந்து காமிக்குது. அதே மாதிரி வந்து செயினுங்கிற ஏரியாவில் எனக்கு இந்த ஏரியா வந்து காமிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செயின் 2ல் வந்து எனக்கு இந்த ஸ்ப்ளைன் வந்து காமிக்குது. ஓகேவா? ஹேண்டிஃபை பண்ணி காமிக்குது. ஓகேவா? அப்படி இல்லை உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஹைலைட் ஆகிட்டே இருக்கும் இது என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு அதோட பேர் என்ன, செயின் 1 செயின் 2 இல்லை ஆர்ஜின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் ஆர்ஜின் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்கெட்சுங்கிற கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து ஸ்கெட்சிங் என்வரான்மெண்ட்டில் மறுபடியும் போய்டும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சாரி, ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த பக்கம் இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம இந்த பக்கமாக ஆக்குவோம். கிளிக் பண்ணி இந்த ஏரியாவில் செலக்ட் பண்ணி ஸ்கெட்சிங்கிற கொடுத்துட்றேன். இப்போ வந்து இங்கே ஸ்கெட்சோட ஆரம்பித்து இங்கே முடிஞ்சு க்ரியேட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து முன்னாடி வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்ப்ளைன் டிஃபைன் பண்ணியிருந்தோம். இந்த சென்டர் ஸ்ப்ளைனோட அதோட கேர்வேச்சர் எப்படி இருந்துச்சோ அதே அப்படியே தான் ட்ராவல் ஆச்சு. பட் ஆனால் அதில் இருக்கிற சைடு பாடி எதுவுமே அந்த டிஃபைன் ஆகல. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு பாடி கூட டிஃபைன் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெலிக்கல் ஸ்வீப்பு. ஓகேவா? இது எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ஹெலிக்கல் ஸ்வீப் கமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் இந்த 2 ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெலிக்ஸ் ப்ரொஃபைலு, அதுக்கப்புறம் வந்து ஹெலிக்ஸ் வரையக்கூடிய அந்த ஏரியா. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் டிஃபைன் பண்ணுவோம். ஸ்கெட்சிங் கொடுத்துட்டு ஹெலிக்ஸ் வந்து எப்படி எனக்கு வேணும், எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இப்படி வேணுமா இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்லாண்டிங்காகவே நான் கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் ஹெலிக்ஸோட ஆக்சஸ் என்ன கேட்குது. நான் வந்து ஆக்சஸில் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து செக்ஷனுங்கிற ஏரியா வந்து எனக்கு மறுபடியும் ஸ்கெட்ச் இந்த ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் டிஃபைன் பண்ணி ஹெலிக்ஸோட ப்ரொஃபைல் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ரவுண்டாக வேணுமா ஹெக்ஸகனல் ஷேப்பில் வேணுமா அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறது. ஓகேவா? ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதான் வந்து ஹெலிக்ஸ் கமெண்ட் வந்து யூசேஜ். ஸ்ப்ரிங் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஹெலிக்ஸ் கமெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து யூசேஜ் ஆகும். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பிக்சரில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் எவ்வளோ வேணுங்கிறத. 10 mm பிச்சு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இல்லை அதே ப்ரொஃபைல் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி
ஹாலோவாக வேணும், எனக்கு திக்கனில் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரூலில் கூட ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேரியபிள் பிச்சு கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் பிச்சு மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? இங்கேருந்து எவ்வளோ பிச்சு இருக்கோ அதே பிச்சு தான் எல்லாருக்கும் ஃபார்வர்டும். எக்ஸாம்பிளுக்கு ஆடை இன்னொரு பிச்சு கொடுத்தோன்னா எனக்கு வந்து எண்டிங் பாயிண்ட்டில் வேரியபிள் பிச்சு, எக்ஸாம்பிளுக்கு எண்டிங் பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து ஜாஸ்தியாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எண்டிங் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவும் கேப் பிச்சு வந்து பிச்சோட கேப் வந்து அதிகமாக இருக்குது. பட் ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியபிளாக வந்து பிச்சு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்போ ஓவரால் ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 90.8 இருக்குது. ஓகேவா? அதாவது இந்த மிட் பாயிண்ட், அந்த மிட் பாயிண்ட்டில் வச்சுக்கிட்டு இங்கே நான் வந்து ஒரு கம்மியான ரேஞ்சில் பிச்சு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்தில் அந்த ஏரியாவில் வர 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 எனக்கு பிச்சு வந்து ரொம்பவும் கம்மியாகிடுச்சு. ஓகேவா? அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எனக்கு நெருக்கடி அதிகமாக இருக்குது. என்ன எக்ஸாம்பிளுக்கு அந்த ஏரியா கிட்ட நான் வந்து ஒரு இந்த ஏரியாவில் 10, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் 10, எண்டிங் பாயிண்டில் 10. பட் ஆனால் நடுவில் இருக்கிற ஏரியாவில் மட்டும் நான் வந்து 13 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். நடுவில் இருக்கிற ஏரியாவில் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிச்சு வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். மற்றபடி அதோட எண்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு அதிகமான பிச்சு வந்து கம்மியான பிச்சு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை பிச்சு வேணும் நடுவில் வந்து ஆட் பண்ணிக்க போய் கேட்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இங்கே 90.8 இருக்கிறதுனால எனக்கு 90ல் இருக்கிற டைமென்ஷனில் வந்து எனக்கு காமிச்சிட்டு, இதுவே எனக்கு என்ன கொஞ்சம் கீழே வேணும், இல்லை மேலே வேணும், இல்லை குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வேணுங்கிற போது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த லொக்கேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் ஹெலிக்கல் ஸ்வீப். இந்த கமாண்ட் ஏன் என்ன ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து இதுக்கு ஒரு 3D ஆப்ஜெக்ட் கம்பல்சரி வந்து தேவை இந்த கமாண்ட் வந்து யூசேஜ் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு சும்மா சின்னதாக ஒரு ராட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வால்யூம் ஹெலிக்கல் ஸ்வீப்புங்கிற கமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நான் வால்யூம் ஹெலிக்கல் ஸ்வீப் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஹெலிக்ஸ் ப்ரொஃபைல் வந்து எனக்கு டிஃபைன் பண்ண சொல்லுது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு ஆக்சஸ் வந்து கேட்குது. நான் அந்த இதை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஷனுங்கிற ஏரியாவில் செலக்டட் ஸ்கெட்சா இல்லை வந்து ஸ்கெட்சடு ஸ்கெட்சான்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகேவா? அதாவது ப்ரொஃபைல். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொடுத்துருக்கிற ஸ்கெட்ச் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது வால்யூமில். ஓகேவா? பிச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ இது கட் பண்ணிட்டு வருது. ஆனால் தான் எனக்கு வந்து அந்த க்ரியேட் பண்ணது வந்து இதை விட பெருசாக இருக்குது ப்ரொஃபைல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மறுபடியும் அந்த எடிட் கொடுத்து இந்த ப்ரொஃபைல் நான் குட்டி ஆக்கணும்னா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ட்ரில் பிட் மாதிரி வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது இந்த பாயிண்ட் வரைக்கும், இந்த பாயிண்டில் ஆரம்பித்து இந்த பாயிண்டில் வந்து முடிக்கிற மாதிரி வந்து டிஃபைன் ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களால் வந்து அதை முன்னாடி ஹெலிக்ஸில் பார்த்த மாதிரியே தான் இதில் வந்து உங்களால் பிச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங் பாயிண்ட் பிச்சு, எண்டிங் பாயிண்ட் பிச்சை கூட கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் உங்களால். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது எக்ஸசைஸ்லேருந்து எவ்வளோ ஓரியன்டேஷன் தள்ளியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து எல்லாமே பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு கூட அவைலபிளாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் கூட அவைலபிளாக இருக்குது. ஓகேவா?